ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல இருந்து விக்னேஷ். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட பார்ட் 2. ஓகேவா? சாரி, நடுவில் ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு. என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போய் ரொம்ப ஹை ஃபீவர் ஆயிட்டு ஓகே, அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆனா. ஸோ அது இல்லைன்னா நல்லா கண்டினியூஸா வீடியோஸ் வந்திருக்கும். ஓகேவா? பட் இப்படிதான் போகும் இந்த ஜேர்னி. ஸோ நீங்களும் இருக்கீங்க, நீங்களும் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மேரீடு இல்லை சிங்கிளா இருந்தாலுமே இந்த ஜேர்னில ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் மறுபடியும் நம்மளோட ரொட்டீனுக்குள்ள நம்ம வந்துடணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மெசேஜோட இன்னைக்கு நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎமோட பார்ட் 2. அடுத்தபடியா உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்துடும். ஏன் இதை நான் இப்பவே சொல்றேன் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரி ஒரு சாப்டர் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்கிறது ஒரு மெயின் ரோலை பிளே பண்ணும். சரியா? ஸோ இப்பவே சொல்லிடுறேன், ஸோ தட் இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்பீங்கல்ல. பார்ட் 1லயே நான் உங்களுக்கு நல்ல பேசிக் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டேன். வாட் இஸ் அப்படில இருந்து போனல. பார்ட் 2ல நம்ம எல்லாமே ஹை லெவல் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். அண்ட் எல்சிஎம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க, எல்சிஎம் நல்லா குயிக்கா எடுக்கிறீங்க அப்படின்னும் போது டைம் அண்ட் ஒர்க் சாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த வீடியோவா அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே தரமா இருக்கும், எல்லா கொஸ்டினுமே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? அண்ட் அதுக்கு என்னோட அப்ரோச்சஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆப்ஷன் மெத்தட், மைண்ட் மெத்தட், எப்படி சால்வ் பண்ணலாம் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓகே? ஸோ இதோட சொல்யூஷன் பிடிஎஃப் ஆஸ் யூஸ்வல் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். அண்ட் மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே அவைலபிள். கீழே கமெண்ட்ல பின் பண்றேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மறக்காம நம்மளோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு, பிளே ஸ்டோர்லயும் இருக்கு. லேர்ன் வித் விக்னேஷ். அதுலயுமே கிட்டத்தட்ட 450க்கு மேல தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கம்ப்ளீட் இ புக்ஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பேசிக் டு ஹை லெவல் நம்ம கிளாஸஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே? இதெல்லாம் நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ஸ். இதோட லிங்க் எல்லாம் நீங்க எங்கேயுமே போய் தேட வேண்டாம், கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் டெலிகிராம்லயும் அவைலபிளா இருக்கு. சரியா? ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு புதுசா சொல்ல எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம பார்ட் 1ல கம்ப்ளீட் பேசிக்ஸ் கவர்டு, அதுல வர நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்ததுனால இங்க நான் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் போறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எஸ், த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 60 and their HCF and LCM are 12 and 72 respectively. Then the sum of the reciprocals of the two numbers is. இரு எண்ணின் கூடுதல் 60 மற்றும் அவற்றின் மீ பெருப்பொது வகுத்தி மற்றும் எல்சிஎம் 12 மற்றும் 72 ஆகும் எனில் இரு எண்களின் தலைகீழ்களின் கூடுதல் யாது? ஸோ கேள்வி நல்லா இருக்கு பாத்தீங்களா? ரெண்டு நம்பர், ஏதோ ஒரு ரெண்டு நம்பர். ஓகே, ஏதோ ஒரு ரெண்டு நம்பர், அந்த நம்பரை சம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது 60. ஓகேவா? சரி, அதே மாதிரி அதோட HCF-ம் கொடுத்துட்டாங்க, LCM-ம் கொடுத்துட்டாங்க, 12 and 72 ரெஸ்பெக்டிவ்லி. சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் தி டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரையும் நீங்க சேர்த்து அந்த ரெண்டு நம்பரையும் தலைகீழா மாத்தினீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கேள்வி. சரியா? ஓகேவா? சோ கொஸ்டின் சூப்பரா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இங்க நல்லா ஒரு விஷயத்த யோசிச்சீங்கன்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டுத்தொகையோட ரெசிப்ரோக்கல். கூட்டுத்தொகையை நீங்க உல்டா பண்ணணும் இல்லையா? கூட்டுத்தொகையை நீங்க உல்டா பண்ணணும். நியூமரேட்டர்லயும் ஏதாவது நம்பர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? கூட்டுத்தொகையை நீங்க உல்டா பண்ணும்போது கூட்டுத்தொகை ஆக்சுவலி 60, அதே மாதிரி எல்சிஎம் வந்து 12, 72 வந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு வரக்கூடிய எந்த ஆன்சரும் சரி, இந்த 12, இந்த 60, இந்த 72 எல்லாம் சம்பந்தப்படுத்தி தான் வரும். அண்ட் நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 60 டிவைட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் சத்தியமா இருக்கணும். அப்பதான் அதை தலைகீழா பண்ணும்போது மேல அது போகும். அப்போ 60 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 5 போகும், 5 போகும். 7க்கும் 60க்கும் சம்பந்தமே இல்லை. அண்ட் 99.9% வாய்ப்பு இருக்கு 1ங்கிற சின்ன நம்பரும் எனக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பே கிடையாது. மேல சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் அப்படியே அடிக்கலாம். அண்ட் தென் இங்க ஒரு நம்பர் 72 இருக்கு. அண்ட் தென் இந்த 72 ஆனது கண்டிப்பா டினாமினேட்டர்ல வர வாய்ப்பு இருக்கும். 36ங்கிறது ரொம்பவே சின்ன நம்பர். ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கு ஆன்சர் அப்படின்னு ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணலாம். அட்வான்ஸா திங்க் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம். இதோட போக போறதுல எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்றேன். பட் எனிவே இந்த கொஸ்டினையும் நீங்க இந்த மாதிரி யோசிக்கலாம், ஈஸியா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூ நம்பர்ஸ் என்னன்னு தெரியல, அது தெரிஞ்சா எனக்கு கேள்வியே இல்லை இல்லையா? சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு டூ நம்பர்ஸை ஏனோ ஒரு நம்பரை பீனோ நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். ரைட்டா? சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்னா என்ன அர்த்தம்? அதை தலைகீழா பண்ணி நீங்க கூட்டணும் இல்லையா? அதுதான் கேள்வி. 1/a + 1/b நான் பண்ணணும். பொதுவா பேசிக்கா ஒரு ஃபிராக்ஷனை இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஏபின்னு கீழே வந்துடும்.
அண்ட் தென் இது கிராஸா போகும், இங்க a பிளஸ் b ஆகும் இல்லையா? இதெல்லாம் பேசிக், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரைட், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம். அது என்ன? எப்பயுமே LCM இன்டூ HCF அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர், அது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் சொன்னா. அப்ப HCF இன்டூ LCMனால ஒண்ணுதான், ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ்னால ஒண்ணுதான். நமக்கு அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, HCF அண்ட் LCM வந்துருச்சு கரெக்டா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர்னா நீங்க என்னன்னு சொல்லலாம், A இன்டூ B சொல்லலாமா? சரி, அது என்ன, இங்க 12 இன்டூ 70. ரைட், இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணலாமா? சம் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 60. ரைட்டு, ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் வர எனக்கு கிடைச்சிருச்சு 12 இன்டூ 72, அவ்வளவுதான். ஸோ 12 வந்து 5 சார், 5/72 டைரக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஏற்கனவே கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா டைரக்டா அந்த 60யும் அங்கேயே கொடுத்துட்டாங்க, அண்ட் டைரக்டா அந்த 12/70 இன்டூ 72 அப்படியே கொடுத்துட்டாங்க, டைரக்ட் ஆன்சர் தான் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the sum of two numbers is 88 and their LCM is 870. The two numbers are. இரு எண்களின் கூடுதல் 88 மற்றும் அவற்றின் LCM 870 எனில் அந்த இரு எண்கள் யாவை? ரொம்ப ஈஸியா ஆப்ஷன்ல இருந்து நீங்க போலாம். ஓகேவா? ஆப்ஷனோட LCM 870 வரணும் இல்லையா? அதே மாதிரி 870ங்கிற நம்பர் இதுல போகணும், அதானே? அவ்வளவுதானே? அததானே இங்க சொல்லியிருக்காங்க. தென் கூட்டுத்தொகை வர 88, அது உங்களுக்கு பெருசா உதவாது, ஏன்னா எதை கூட்டினீங்கனாலும் 88 வரா மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரைட், ஓகே. தென் 870ங்கிற ஒரு நம்பர் இல்லையா, 870க்கும் 60க்கும் சம்பந்தம் இருக்கா? ஏன்னா 870 எல்லாம் 60 டிவைடே பண்ணாது, கிடையாது இல்லையா? தென் 53க்கும் 870க்கும் சம்பந்தம் இருக்கா? 53 ones are 53. தென் ஒரு 340ங்கிறது போகவே போகாது. ஓகே, தென் 65க்கும் 870க்கும் சம்பந்தம் இருக்கா? 65 ones are 65, 25, 220, 220 65ல போகுது. ஸோ என்னோட ஒரே ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் பார்த்ததுமே அடிங்க, டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? the ratio of two numbers is 2:3 and their HCF is 6. find their LCM. இரு எண்களின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் HCF 6. find their LCM. சரி, ஓகே. இந்த விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாடல்ல கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகுது. ஓகே, இந்த மாடல்ல கொஸ்டின் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகுது, மெயினா குரூப் டில. என்ன கொடுத்துறாங்கன்னா, ரெண்டு ரேஷியோ மாதிரி, ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டு அதோட HCF கொடுத்துட்டு LCM என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த சமுக்கு நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி சமுக்கு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருவாங்க, ரேஷியோ 1 அண்ட் ரேஷியோ 2 இல்லையா? இது இல்லாம உங்களுக்கு ஒரு HCFும் கொடுத்துருவாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பயுமே இந்த மாதிரி மாடல் கொடுத்துட்டாங்கன்னா இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு LCM தெரியணும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ தெரிஞ்சு அதோட HCF தெரிஞ்சா அதை நீங்க டைரக்டா ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கான ஆன்சர் டைரக்டா வரும். இது பெருசா பெரிய மாடல்ஸ்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் இந்த மாடல் உங்களுக்கு ரொம்பவே ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர்? 2 into 3 6, 6 into 6 என்ன 36. ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். ஸோ நீங்க பெருசா எந்த எஃபர்ட்டுமே போடலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தடா சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு தேவையான LCM வேணும் அப்படின்னா இந்த 2 into இந்த 3 into இந்த 6, 36. ஓகேவா? இது ஒரு ஆன்சர், இது ஒரு மெத்தட். தென் நார்மலா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக ரேஷியோனா என்ன, ஒரு பொதுவான வாய்ப்பாடுல அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம், 2x and 3x சொல்லலாமா? சரி, ஆல்வேஸ் ரிமெம்பர், காமனா ஒரு நம்பர்ல அடிக்கிறதுக்கே தேவை ஒரு வாய்ப்பாடு. காமனா அடிக்கிறதுனாலே அதுக்கு பேர் என்ன? HCF. ஏன்னா HCF மீன்ஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இங்க ஃபேக்டரே என்ன இருக்கு? 6. அப்போ x ஓட வேல்யூ என்ன? 6. உங்களுக்கே தெரியும், 2 into 6 பண்ணீங்கன்னா 12, 3 into 6 பண்ணீங்கன்னா 18 இல்லையா? இதுதான் அந்த 2 நம்பர்ஸ். இப்போ இதுக்கு LCM கண்டுபிடிக்க மாட்டீங்களா?
12க்கும் 18க்கும் என்ன எல்சிஎம்? ஸோ பெரிய நம்பர் இருக்கும், அதோட அடுத்தடுத்த வாய்ப்பாடை பாருங்கன்னு சொன்னால 18 1 18 இதுல போகாது, 18 2 36 36 இதுலயும் போகும், இதுலயும் இதுதான் எனக்கு. ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. எது உங்களுக்கு நல்லா டைமை சேவ் பண்ணுதோ, எதை நீங்க குயிக்கா அடிக்கிறீங்களோ ஆல்வேஸ் அந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா செலெக்ஷனுக்கு தேவை டைமிங் வித் அக்யூரேசி. ஸோ இந்த மாதிரியே நீங்க ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செலெக்ஷன் வாங்கியிருக்காங்க இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேரோட போட்டோஸ், நிறைய பேர் வீடியோஸ்ல கூட பேசியிருப்பாங்க. நீங்களும் நம்பிக்கையோட உங்களோட மேக்சிமம் டைமை என்னோட வீடியோஸ்ல ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ கோர்ஸ்லேயே இது வரைக்கும் 600க்கு மேல. ஏன்னா ரீசன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணும்போது எண்ணிக்கையில சொல்லவே முடியாது, கண்டிப்பா தாண்டி போயிட்டே இருக்குமே தவிர குறைய போறதில்ல வீடியோஸ். ஓகேவா? ஸோ ரைட் நவ் நான் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டைல்ல இதே மாதிரி டீடைல்டு கான்செப்ட், அதுக்கப்புறம் கொஸ்டின் தான். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சரியா? என்னோட கோர்ஸ்லேயே நான் எல்லாத்தையும் ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா ரெக்கார்டட் கிளாஸஸ் வித் சண்டே லைவ். இல்லைனாலும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கான்செப்சுவல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். பெஸ்ட் லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ், நான் அதிகமாக ஃபார்முலாலாம் சொல்லியிருக்க மாட்டேன். அண்ட் என்னோட ட்ரிக்ஸுமே ரொம்பவே லாஜிக் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்க மெமரி பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வைட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், டைப் வைஸ் கண்டென்ட், லெவல் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க இங்க பாக்குற இத்தனை எக்ஸாமோட கொஸ்டின்ஸுமே அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பரை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். என்னோட ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இல்லை எப்படி எக்ஸாம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி நீங்க எக்ஸாம் டீடைல்ஸோட பார்ப்பீங்க. சரியா? கோர்ஸ்லயுமே. ஸோ நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் மேக்ஸுக்கு யூஸ் பண்ண மெத்தட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸை மைண்ட்லேயே சால்வ் பண்ண வைக்க. எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஆப்குள்ள வாங்க, பெய்டு கோர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். பெய்டு கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா நான் சொல்ற மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லேயே கிடைக்கும். வித் மினிமம் ஃபீஸ் 1500 தான், 2 இயர்ஸ் வேலிடிட்டி. ஓகேவா? கூப்பன் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா வேணும், இன்னும் கம்மி பிரைஸ்லாம் செகண்ட் கோர்ஸ், அதாவது தேர்டா இருக்கும் ஆப்ல. அண்ட் தென் வெறும் சயின்ஸ் வேணும்னாலும் ரொம்ப பெஸ்ட் 220 வீடியோக்கு மேல இருக்கு. சிபிஎஸ்சி தியரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். ஓகே, எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ்க்குள்ள போங்க. அந்த கோர்ஸ்லயும் நிறைய டெமோ கொடுத்துருக்கேன். ஓகே, டெமோ வீடியோஸ் பார்த்து டிசைட் பண்ணுங்க. அண்ட் தென் கூப்பன் இருந்துச்சுன்னா டச் பண்ணி பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்த உடனே இந்த மாதிரி பே ஆன்லைனான்னு காட்டும். ஆன்லைன் பேமெண்ட் பண்ண உடனே இந்த மை கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள நீங்க பை பண்ண கோர்ஸ் இருக்கும். சரியா? கோர்ஸ்ல வேற ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், எப்படி கோர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு 1 hour வீடியோ, அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ரைட்டா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இஃப் த ரேஷியோ ஆஃப் 2 numbers is 2:5 and their HCF is 29, then their LCM. இரு எண்களின் விகிதம் 2:5 மற்றும் அவற்றின் HCF 29 எனில் அவற்றின் மீசிமா யாது? இப்போ நான் சொன்னல ஒரு ஷார்ட்கட், 2 into 5 and 10 into 29, 290. ஆப்ஷன் டி. இப்போ பேப்பர் அண்ட் பென் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. சரியா? இல்லைனா நார்மல் மெத்தடும் சொல்றேன், 2x and 5x சொல்லுவோம். இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணக்கூடிய அந்த காமனான வாய்ப்பாடு தான் இவங்க இங்க HCF கொடுத்த அந்த 29 இல்லையா? 29 into 2 என்ன? 58. 29 into 5 என்ன? 9545, ரிமைனிங் 4 145. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 290 வரும். ஏன்னா அந்த 290ங்கிறது இதுலயும் போகும் அண்ட் இதுலயும். ஓகே, next question நான் போறேன். The sum of 2 numbers is 54 and their LCM is 195. The two numbers are. இரு எண்களின் கூடுதல் 54 மற்றும் அவற்றின் LCM 195 எனில் அந்த இரு எண்கள் யாவை? ஸோ ஆப்ஷன்லயே போலாம், ரொம்ப ஈஸி. ஸோ LCM 195 இல்லையா? அப்போ என்னோட ஆன்சர், வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா இந்த 195 டிவைட் பண்ணணும். சரி, எங்கேயாவது கடைசியில 2ன்னு வந்தால் அது 5ன்னு வர நம்பரை டிவைட் பண்ணுமா? ஏன்னா 2ன்னு வந்தாலே அது ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். ஸோ இதோட வாய்ப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா 2 4 6 8 0 2 4 6 8 0 இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 வந்தால் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட்ல 5 வந்திருக்கு, 0 எப்பயாவது 5 கொடுக்குமா? அதாவது 10ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்த வாய்ப்பாடுல 20 30 40 50 இப்படி தானே போகும். லாஸ்ட்ல 5ல எண்ட் ஆகுமா? ஆகவே ஆகாது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, 195 15ல வாய்ப்பு இருக்கா? 15 115 3 போகும். சரி, 39 எடுத்து செக் பண்ணுங்க. 39 into 5 சார் 59 45, ரிமைனிங் 4 195. ஸோ ஆப்ஷன் டி எனக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. தென்
17ல செக் பண்ணுங்க. 17 1s are 17, ரிமைனிங் 25 எல்லாம் போக. ஸோ ஒன்லி ஆப்ஷன் டி இல்லையா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். The sum of two numbers is 50 and their LCM is 429. The two numbers are. இரு எண்களின் கூடுதல் 50 மற்றும் அவற்றின் LCM 429 எனில் அந்த இரு எண்கள் யாவை? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்களே பண்ணுங்க. சேம் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்லயே அடிக்கலாம், பேப்பர் பெண்ணே வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. இந்த பெல் கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்லயுமே வரும்னு வைங்களேன். ரயில்வே அண்ட் SSC எல்லா எக்ஸாம்லயுமே இந்த பெல் கொஸ்டின் வரும். ஸோ பெல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதையுமே மைண்ட்ல அடிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க பெருசா எஃபர்ட் போடணுங்கிற அவசியமும் இல்லை. ஓகேவா? தென் 2 bells in a school ring at 8 AM. One bell rings every 30 minutes and the other after every 40 minutes. If the school gets over at 2 PM, how many times in a day do the bells ring together? பள்ளியில் 2 மணிகள் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கின்றன. ஒரு மணி ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும், மற்றொரு மணி ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கும் ஒலிக்கிறது. பள்ளி மதியம் 2 மணிக்கு முடிவடைகிறது எனில் அன்றைய நாளில் 2 மணிகளும் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும்? ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டின். உங்களுக்கு வந்து சில நேரத்துல இந்த கேள்வி பார்க்கும்போது இது எந்த சாப்டர்லன்ற கன்ஃபியூஷன்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கவே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால நம்ம எப்படி இதை ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, இந்த பெல் சம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வரும். அது LCM பேஸ் பண்ணி தான் வரும். கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 பெல் இருக்குன்னு சொல்றாங்க. 8 மணிக்கு 2 பெல்லுமே அடிக்கும். ஸோ 8 மணிக்கு சைமல்டேனியஸா அட் அ டைம்ல அந்த 2 பெல்லும் அடிக்குது. சரி, அதுக்கப்புறம் ஒரு பெல் வந்து பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிச்சுட்டே இருக்கும். இன்னொரு பெல் பாத்தீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு முறை அடிச்சுட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கண்டிப்பா ரெண்டும் ஒன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை தான் உங்களை கேட்கறாங்க. 8 மணிக்கு திறக்கிற ஸ்கூல் 2 மணிக்கு முடியுது அப்படின்னா how many times in a day? ஒரு நாள்ல இந்த மணி எத்தனை தடவை ஒன்னா அடிக்குது? இதுதான் கேள்வி. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எத்தனை முறைக்கு ஒரு முறை அடிக்குதுல்ல, அதான் இந்த 30 மினிட்ஸ் அப்புறம் இந்த 40 மினிட்ஸ், இதுக்கு நீங்க LCM எடுக்கணும். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா கேள்விதான் பெருசா இருக்கும், நம்ம மைண்ட்லயே அடிக்கலாம். ஓகேவா? சரி, 30க்கும் 40க்கும் LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 30க்கும் 40க்கும் LCM எடுத்தீங்கன்னா 40 1s are 40, 30ல போகாது. 42s are 80, 80ங்கிறதும் 30ல போகாது. 43s are 120, 120ங்கிறது 30ல போகும். ஏன் அப்போ 120ங்கிறது என்னோட ஆன்சர். இங்க எல்லாமே 8 AM 2 AMனு ஹவர்ஸ்ல கொடுத்ததால 120 மினிட்ஸை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? 120 மினிட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2 மணி நேரம் இல்லையா? ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2 hours. ஓகே, ஸோ LCM எனக்கு 2 hours வரும் இல்லையா? எப்பயுமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதான் இந்த எத்தனை தடவை அப்படின்னு கேட்கறாங்கல்ல, நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது இதுல டோட்டல் இன்டர்வல் டிவைடட் பை LCM. ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியம். மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம். இந்த ஒரு லாஜிக் உங்களுக்கு எப்பயுமே இந்த பெல் கொஸ்டின்ல தெரியும். சரியா? இதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மொத்தம் எத்தனை தடவை ஒரு நாள்லன்னு கேட்கறாங்களே, அதுக்கு உங்களுக்கு டைம் இன்டர்வல் என்ன? டைம் இன்டர்வல் நான் என்ன சொல்றேன்? ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க, இதுதான் டைம் இன்டர்வல். அது என்ன? இங்க 8 AM ல இருந்து 2 PM. இப்போ 9 10 11 12 1 2 இல்லையா? 6 மணி நேரம்ங்கிறது டோட்டல் டைம். 6 மணி. இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு இப்படி சால்வ் பண்றேன்ல, அடுத்த கொஸ்டின்ல மைண்ட்லயே அடிச்சு காட்டுறேன். சரியா? டோட்டல் இன்டர்வல்ங்கிறது இங்க 6 இல்லையா? LCMல உங்களுக்கு எத்தனை மணி நேரம் வந்தது? 2. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ். இதுதான் ஆன்சர். பட் ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். 3 டைம்ஸ்ங்கிறது நீங்க இதெல்லாம் எடுத்து பண்றீங்கல்ல, ஆனால் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காலையில 8 மணிக்கு ஒரு முறை அடிக்குது இல்ல, அது இதுல இன்க்ளூட் ஆகாது. காலையில 8 மணிக்கு ஒன்னா ஒரு முறை ஒலிக்குதுல 2 மணியும், அது இதுல இன்க்ளூட் ஆகாது. ஸோ இவங்க என்ன கேட்கறாங்க? ஒரு நாள்ல எத்தனை மணிக்கு சேர்ந்து அடிக்குதுன்னு கேட்கும்போது அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ஒரு தடவை இருக்குல்ல, அதையும் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலா 4 டைம்ஸ், 4 முறை மணி அடிக்குதுன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி.
சரியா? நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு சொன்ன மாதிரியே மைண்ட்ல சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஃபேமஸ். இது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வைக்கணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு மொத்தமா எத்தனை தடவை அப்படின்னு தெரிய, டோட்டலா எத்தனை மணி நேரம் டிவைடட் பை எல்சிஎம்மால உங்களுக்கு எத்தனை தடவை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல, எத்தனை மணி நேரம் தெரிஞ்சிருக்கும்ல, அதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கு. சரி, இது பார்க்கலாமா? இப்ப இங்க பாருங்களேன், இது ஒரு ஜேஇல கேட்டிருக்காங்க, ஜேஇ 2024. ஓகேவா? ஜேஇ 2024. ஸோ அந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே மைண்ட்ல சால்வ் பண்றேன். ஏன்னா இப்பதான் கான்செப்டை டீடைலா பார்த்தோம். அதேதான் 5 மணி ஒலிக்குது. டுகெதர் இனிஷியலி ஸ்டார்டிங்ல ஒன்னா ஒரு தடவை அடிச்சிருக்கு. அப்போ நீங்க லாஸ்ட்ல +1 பண்ணணும். சரியா? சரி, இங்க டைம் டியூரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 12 மணில இருந்து 3 மணி. அப்ப அது ஒரு 3 மணி நேரம். டோட்டல் இன்டர்வல் எனக்கு 3. மேல என்ன போடுவேன்னா 3 போடுவேன். சரி, கீழே டிவைடட் பை, இங்க எதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கணும்? 4, 8, 12, 16, 20. எப்படி எல்சிஎம் எடுப்போம்? 20ங்கிற பெரிய நம்பர் எடுத்து அது எல்லா வாய்ப்பாடுலயும் போகுதா அப்படின்னு செக் பண்ணும். 20 21 20. 20ங்கிறது 4ல போகும், 8ல போகாது. சோ விட்டுருங்க. அடுத்து 40. 40ங்கிறது 4ல போகும், 8ல போகும், 12ல போகாது. அடுத்து 23 சார் 60. 60ங்கிறது 4ல போகும், 60ங்கிறது 8ல போகாது. சரி, ஓகே. அடுத்தது நீங்க 80 பாருங்க. 80யும் போகாது, 120யும் போகாது. 160 எடுத்தீங்கன்னா 160 இதுல போகும், பட் 160 12ல போகாது. 180 இப்படிதான் ஸ்பீடா நீங்க செக் பண்ணணும். சரியா? 180யும் பாத்தீங்கன்னா 160ல போகாது. 200 போகாது 160ல. 240 எடுத்தீங்கன்னா 16ல போகும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னா என்ன வரும்? 240 செகண்ட்ஸ். கரெக்டா? இதை மினிட்ல மாத்துங்க. ஓகேவா? இதை மினிட்ல மாத்தினீங்கன்னா 240 செகண்ட்ஸ் டிவைடட் பை 60 பண்ண போறோம். ஸோ 4 நிமிஷம் இல்லையா? 4 மினிட்ஸ். ஸோ எல்சிஎம் எனக்கு 4 மினிட்ஸ். டோட்டல் டைம் இன்டர்வல் என்ன வருது? 12ல இருந்து 3 வரையும் 3 மணி நேரம். ஸோ 3 மணி நேரம்னா 3 × 60 நிமிஷம் இல்லையா? டிவைடட் பை கீழே உங்களுக்கு ஒரு 4 மினிட்ஸ். 4 நான் டிவைட் பண்றேன் 15. 15 × 3 அப்போ 45 டைம்ஸ் பிளஸ் ஏற்கனவே ஒரு முறை ஒன்னா ஒலிக்குது, அது ஒன்று. ஸோ 46. சரியா? ஸோ பேப்பர் பண்ணி இல்லாம தான் சொல்லியிருப்பேன். இது கூட இதுலனா உங்களுக்கு புரியாது. சரியா? ஸோ இதை மட்டுமே ஞாபகம். அந்த டோட்டல் இன்டர்வல் டிவைடட் பை உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுனால என்ன இன்டர்வல் வருது, அதை டிவைட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். The greatest common divisor GCD and LCM of two numbers are 12 and 480 respectively, and the numbers are in the ratio 5:8. Find the difference between the two numbers. இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு முறையே 12 மற்றும் 480 ஆகும். மேலும் அந்த எண்கள் 5:8 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த இரு எண்களுக்கு இடையேயான வேறுபாட்டை காண்க. சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ். கண்டிப்பா இது ரேஷியோக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 3ன்னு வருதுன்னா என்னோட ஆன்சரும் 3ல டிவைட் ஆகும். பட் அதை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? சோ ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்? எப்பயுமே நான் என்ன சொன்னேன்? ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ். அதாவது 2 நம்பரும் கொடுத்துட்டாங்க. இதோட ப்ராடக்ட் எல்சிஎம் இன்டூ ஹெச்எஃப்க்கு ஈக்குவலா இருக்குமா? அப்ப இந்த 12 × 480க்கு அது ஈக்குவலா இருக்கும். சரி, ஓகே. எங்கெல்லாம் கேன்சல் ஆகுதோ நீங்க தாராளமா கேன்சல் பண்ணலாம். 860 சார். ஓகேவா? 512 சார். அப்ப x × x என்ன? x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 × 12. அப்ப x என்ன? ஸ்கொயர்னாலே 2 நம்பர், அது இங்க கரெக்டா வந்திருக்கு. அப்ப x ஓட ஆன்சர் என்ன? 12. இல்லையா? சரி, இங்க கேட்கப்பட்டது என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ். டிஃபரன்ஸ் என்ன? ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் என்ன? 3x ரேஷியோ இல்லையா? சோ 3 × 12 என்ன? 36ங்கிற ஆப்ஷன். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். இது உங்களோட குரூப் டில கேட்கப்பட்டது. There are 156 boy students and 143 girl students in a school. The principal wants to divide them in sections such that a section can have only boys or only girls. If all the sections should have the same number of students and the principal wants to have as few sections as possible, how many sections should be there in the school? ஒரு பள்ளியில் 156 சிறுவர் மற்றும் 143 சிறுமியர் உள்ளனர். ஆசிரியர் தலைவர் அவர்களை பிரிவுகளுக்காக பிரிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு பிரிவிலும் சிறுவர்கள் மற்றும் அல்லது சிறுவர்கள் மட்டும் அல்லது சிறுமியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது என்னன்னா, கிளாஸ் பிரிக்க ஆசைப்படுறாங்க. சரியா? இத்தனை பாய்ஸ் இருக்காங்க, இத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க மாசா. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா செக்ஷனா பிரிக்கணும்.
அதுலயும் வந்து ரூல் என்ன, ஒரு செக்ஷன்ல ஃபுல்லா பாய்ஸ் இருக்கிறாங்கன்னா இன்னொரு செக்ஷன்ல ஃபுல்லா கேர்ள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அனைத்து பிரிவுகளிலும் ஒரே எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருக்க வேண்டும். இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. செக்ஷன்ல இருந்தா பாய்ஸ் தான் இருக்கணும், செக்ஷன்ல இருந்தா கேர்ள்ஸ் தான் இருக்கணும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாய்ஸும் இருக்கணும், ஒரு செக்ஷன்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸும் இருக்கணும். ரைட்டா? நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. மேலும் முடிந்தவரை குறைந்த எண்ணிக்கையிலான பிரிவுகளை உருவாக்க விரும்புகிறார் எனில் பள்ளியில் மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்கும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஒரு செக்ஷன் அலாட்மெண்ட் பண்ணணும். பாய்ஸ்னா பாய்ஸ் தான் இருக்கணும், கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் தான் இருக்கணும். செக்ஷன்ல நம்பர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். நமக்கு என்ன தோணும், எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை விட்டுட்டு போலான்னு தோணும் இல்லையா? ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி கொஸ்டின் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல தான் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈக்குவலா பிரிக்கிறது, லீஸ்டா போடணும் இல்ல ஹையஸ்டா போடணும் அப்படின்லாம் கேள்வியில வரும். இதை வச்சு நம்மளால ஈஸியா இது ஹெச்சிஎஃப் கொஸ்டின் தான், இது எல்சிஎம் கொஸ்டின் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியா பண்ணலாம் பக்காவா சொல்றேன். பொறுமையா அதை கேளுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 23 தான். மைண்ட்லயே நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. 156 143ங்கிறது மாசான நம்பர்ஸ். இவங்க கேட்கறது எத்தனை செக்ஷன், அந்த செக்ஷன்ல எத்தனை பசங்களை அலாட் பண்ண போறோம். அப்போ நீங்க இங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா, அதை மட்டும் லாஜிக்கா யோசிங்க. ஹெச்சிஎஃப். ஏன், நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொன்னேன், எல்சிஎம்ங்கிறது அந்த நம்பருக்கு ஈக்குவலாவோ இல்ல அந்த நம்பரை விட பெருசாவோ வரும், ஏன்னா அது மடங்கு. பட் ஒரு செக்ஷன்ல நான் இவ்வளவு பேரை தான் அலாட் பண்ணணும், இல்ல ஒரு பாக்ஸ்ல நான் இத்தனை பொருளை தான் போடணும் அப்படின்லாம் கேள்வி வந்தால் அங்க நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச்சிஎஃப். லிமிட் பண்ணணும் இல்லையா? லிமிட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இந்த 146க்கும் 143க்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுக்கணும். அதுக்கு ஒரு மெத்தட் சொன்னல, என்னது, டிஃபரன்ஸ் பாருங்க. 156 143 டிஃபரன்ஸ் என்ன வருது? 13. 13 தான் என்னோட டிஃபரன்ஸ். கரெக்டா? சோ நீங்க ஹெச்சிஎஃப் எடுக்கிறீங்கன்னா இங்க உங்களுக்கு வரக்கூடிய ஹெச்சிஎஃப்ங்கிறது 13 இல்லையா? சோ இந்த 13 எடுக்கிறதுனால ஒவ்வொரு செக்ஷன்லயும் 13 பசங்களை அலாட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தெரியுது. கரெக்டா? ஒவ்வொரு செக்ஷன்லயும் 13 பேர் தான் போட முடியும். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு தெரியணுமே, பாய்ஸுக்கு தனி செக்ஷன், கேர்ள்ஸுக்கு தனி செக்ஷன். சோ பாய்ஸே 156 பேர் வராங்க இல்லையா? ஒரு செக்ஷன்ல 13 பேரை தான் அலாட் பண்ண போறீங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஒரு 143 பேர் வராங்க, ஒரு செக்ஷன்ல அதே மாதிரி 13 பேரை தான் அலாட் பண்ண போறீங்க. சோ பாய்ஸ்க்கு மட்டும் எத்தனை செக்ஷன் வரப்போகுது? 12 செக்ஷன். கேர்ள்ஸ்க்கு மட்டும் எத்தனை செக்ஷன் வரப்போகுது? 11 செக்ஷன். சோ 12 + 11 செக்ஷன், டோட்டலா 23 செக்ஷன்ஸ். ஆப்ஷன் டி. நல்லா இருக்குல்ல? கான்செப்ட்ஸலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த கேள்வியில ஒரு 2-3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. செக்ஷன்ல பசங்க தான் அலாட் பண்ணணும், கேர்ள்ஸ் செக்ஷன்ல கேர்ள்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்களா, அதனாலதான் ஒரு 2-3 ஸ்டெப் வருது. இப்போ இதை காமனாவே இத்தனை பாய்ஸ் இருக்காங்க, இத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு தேவை எல்லாரையும் ஒரு செக்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த பாய்ஸ் தான் இருக்கணும் கேர்ள்ஸ் தான் இருக்கணுங்கிற கண்டிஷன் இல்லைன்னா நான் இந்த வேலையே பண்ணியிருக்க மாட்டேன். ஓவராலா ஹெச்சிஎஃப் எடுத்துட்டு அவ்வளவுதான் டன் அப்படின்னு போயிருப்பேன். ஸோ தனித்தனியா நான் டிவைட் பண்றதுக்கான காரணம் பாய்ஸ்க்கு தனி செக்ஷனும் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனி செக்ஷனும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இப்படி கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் வால்யூம் கண்டெய்னர் தட் கேன் மெஷர் 300 liters, 280 liters and 180 liters? 300 லிட்டர்கள், 20 லிட்டர்கள் மற்றும் 180 லிட்டர்கள் முழுமையாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட கொள்கலனின் அளவு. ஸோ கேள்வியிலேயே உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இல்ல மேக்சிமம் இல்ல ஹையஸ்ட் அப்படின்லாம் வந்துடும். ஸோ அதையும் எழுதிடுறேன். இந்த கிரேட்டஸ்ட், மேக்சிமம், ஹையஸ்ட் இதெல்லாம் கேள்வியில கொடுத்தாங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது HCF. இதே கேள்வியில லீஸ்ட், மினிமம், லோயஸ்ட் இதெல்லாம் கொடுத்தால் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது LCM. சரியா? இங்க கொடுத்தது இதுதான். சோ இது எல்லாமே டிவைட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாடை நான் கண்டுபிடிக்கணும். அந்த வாய்ப்பாடு எப்படி இருக்கணும்? ஹையா இருக்கணும், பெருசா இருக்கணும். சரி, 300 120 டிவைட் பண்ணுமா? 120 300 டிவைட் பண்ணுமா? சாரி, டிவைட் பண்ண 70க்கும் 300க்கும் சம்பந்தம் இருக்கா? 280க்கும் 60க்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லவே இல்லை இல்லையா? சோ இந்த 20ங்கிற ஒரு நம்பர் தான் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும், பிரச்சனை இல்லாம. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன்.
Rama made necklace with either 24 beads, 36 beads or 40 beads with such that no bead has left over. What is the least number of beads? இங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? least, which is LCM. ரமா ஒரு மாலையில் 24 மணிகள் அல்லது 36 மணிகள் அல்லது 40 மணிகளை பயன்படுத்தி கோர்க்கும் போது எந்த மணியும் மீதமின்றி சரியாக அமைகிறது? ரமாவிடம் இருக்கக்கூடிய மிக குறைந்த மணிகளின் எண்ணிக்கை என்ன? 24, 36, 40க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா போதுமா? ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டாம். அந்த நம்பர் இதுல டிவைட் ஆச்சுனாலே போதுமா? சரி, 24ங்கிற நம்பர் 280 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 24ங்கிற நம்பர் 320 டிவைட் பண்ணுமா? அவ்வளவு கூட வேண்டாம். நீங்க ரொம்ப கூட கஷ்டப்பட வேண்டாம். 24 எப்படி நீங்க பிரிக்கலாம்? 4 into 6 இல்லையா? அப்போ என்னோட ஆன்சர் 4லயும் போகணும், 6லயும் போகணும். 320ங்கிறது 6ல போகவே போகாது. இது 6ல போகும், இது 6ல போகும் இல்லையா? தென் வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து யோசிங்க. 36ங்கிறது இந்த 360 டைரக்டா டிவைட் பண்ணிடும். 36ங்கிறது 36 1s are 36, ரிமைனிங் 60, 60ங்கிறது இதுலயும் போகாது. ஸோ என்னோட ஒரே ஆன்சர் 320. ஓகே, ஸோ இதோட நான் என்னோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்ட் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணீங்களா? அண்ட் இது வரையும் வீடியோ பாத்தீங்களா? இந்த மாதிரி நான் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்களே, அந்த கமெண்ட்டே நான் அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ஈஸி. அப்படிதான் நான் சொல்வேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சாப்டர் வந்து அடுத்த சாப்டரோட ரிலேட்டட். ஸோ மிக்ஸ் பண்ணிலாம் பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆர்டரா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அடுத்த வீடியோல புது சாப்டரா நான் உங்களை மீட் பண்றேன். சீக்கிரமே சயின்ஸ் எடுத்துட்டு வருவோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.